நீங்க எப்படி புதுசா பாக்குற மாதிரி இருக்கீங்களோ நானே ஆர்வமா இருக்கேன். இதுல என்ன செய்ய போறாங்க, எப்படி வரும் அப்படின்ட்டு. அக்கா நான் சேம முட்டை இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, அதனால டேஸ்டா சமைங்க. உங்களுக்கு சூப்பரா இஞ்சி டீ போட்டுட்டு இருக்கேன். பிடிச்ச மாதிரி சமைக்கிறோம். அக்கா வர்றப்பதான் நாங்க விரதம் பிடிச்சி சாப்பிட்டோம், அதனால நான் தொக்கு மட்டும் டேஸ்ட் பண்ண போறேன். முள்ளால எடுக்கிற மாதிரி நாங்க வந்து சேம்ப முட்டை சேம்ப இலையிலே வச்சு சாப்பிட்றோம். கணன்னு சொன்னா என்னன்னு கேட்பீங்க. இப்போ அதுக்கு முன்ன வந்து பிள்ளைங்க வந்து மூச்சு விட்டாக்கா கொரட்டுன்னு இழுக்கும், அப்படியே நெஞ்சில இருந்து இழுக்கும். அமலா விட்டு கொல்லையில் ஒரு மூலிகை பறிக்க போகிறோம். இப்போ பறிச்சுட்டு வந்துடலாம். அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிடலாம். இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால செடியெல்லாம் வந்து நல்லா பசுமையாக இருக்குது. பறிச்சிடலாம். அமலாவும் எதுக்கெல்லாம் வருது. ஆமாம் ஆமாம், சக்தி சாமின்னு எதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வீடு குடிப்போனப்ப வந்தது, இப்போ சூப்பரா வச்சிருக்கு. பாக்குறதுக்கு இப்பதான் வந்திருக்கிறேன். கடையில 70 இருந்துக்கிட்டு நான் வந்தேன். இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்களா மாமா. வாய்க்காலில் தண்ணி நிறைய போகுது. ஒரு நாள் தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இன்னைக்கு தண்ணி நிறைய போகுது. மழை தண்ணி பாருங்க, இந்த மழை நேரத்துக்கு சேம்ப இலையில பாருங்க முட்டு வந்து நல்லா மஞ்சள் கலர்ல இருக்கு. இந்த மாதிரியும் ஒடிச்சிக்கலாம், அடியிலையும் ஒடிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நீ அடியில ஒடிச்சிட்டியாக்கா? சாம்ப இலையும் போடலாம்ல கூட. இலை வந்து தனியா கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க சேம்ப முட்டு. இந்த சேம்ப முட்டு வச்சு ஒன்று செய்ய போறோம். நாங்கள் என்ன செய்யறோம்னா அப்புறம் பார்க்கலாம். மாமி இந்த இருக்கு பாருங்க. சேம்ப முட்டுல ஒரு ரெசிபி செய்ய போறோம். அவ்வளோதான் எடுத்துக்கணும். இந்த இருக்கு பாருங்க. பாருங்க, சேம்ப இலையில வந்து சேம்ப இலையும் சாப்பிடலாம், கிழங்கும் சாப்பிடலாம், இந்த முட்டும் சாப்பிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும் முட்டு. நாங்கள் செய்ய போறோம். இப்போ சாப்பிட்டு பாரு. நீங்கள் மாலை போட்டதுனால தான் இப்போ கவிச்சி இல்லைன்னா கவிச்சியில் ஆக்கியிருப்போம். அதை நண்டு கூட போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால மாலை போட்ட சாமி மஞ்சள் கலரா இருக்கணுமா அது? இந்த ரெண்டு இது வைக்க வரோம். பாத்தியா, இந்த நான் பறிச்சுட்டேனே. தங்கம் வந்து கோடையில் வெட்டி சாப்பிட்டோம்னா கிழங்கு நல்லா இருக்கும்ல. கோடையில வந்து இந்த இலையில எதுவுமே தெரியாது. வெட்டிடுங்க கிழங்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கிறோம். புது வீட்டில் வந்து சேம்ப முட்டு தொக்கு செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புது முறையாகவே செய்ய போகிறோம். ஆமாம் ஆமாம், புது வீட்டுக்கு வந்து புது முறையாக செய்ய போகிறோம் நாங்கள். சேம முட்டை வந்து ஆனால் சாப்பிடுவாங்க, நிறைய வித நண்டு இது மாதிரிலாம் போட்டு நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நானும் சாப்பிட்டதில்ல. இன்றைக்கி வந்துட்டு அக்கா மாமியெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் எப்படி புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கீங்களோ நானே ஆர்வமாக இருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறாங்க, எப்படி வரும் அப்படின்ட்டு ஆர்வமாக தான் இருக்கேன். செய்கிறத செஞ்சு கொடுக்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நீ விடவே மாட்டேன் அந்த டேஸ்ட்டை. சரி சரி, சூப்பராக செய்வோம். வயிற்றுல உள்ள கிருமி, கெட்ட கிருமிகள்லாம் வந்து அழிக்கக்கூடியது வந்து இந்த சேம்ப முட்டு. நம்ம சும்மா நார்மலாக கையில் சுத்தம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அரிப்பு இருக்கும். அப்படியே நம்மன்னு பயங்கரமாக அரிப்பு இருக்கும். இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பெல்லாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குடலில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது வந்து இந்த சேம்ப முட்டு தான். பார்க்குறதுக்கு தான் சேம்ப முட்டு, ஆனால் மருத்துவ குணத்துக்கு உள்ளது இது. வந்து ஒரு முஸ்கடை மாதிரி உள்ளது. ஆமாம், அரிப்பு பயங்கரமாக அரிப்பு இருக்கும். போங்க போங்க போங்க, லேட் பண்ணாதீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்ம பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வெளியில் போய் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதனால தான் வந்து நீங்கள் புது வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் புது வீட்டில் வந்து வெளியில் வந்து இயற்கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அக்கா நான் சேம முட்டை இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, அதனால டேஸ்டா சமைங்க. உங்களுக்கு சூப்பரா இஞ்சி டீ போட்டுட்டு இருக்கேன். பிடிச்ச மாதிரி சமைக்கிறோம். அமலா சரி சுத்தம் பண்ணுங்க, நான் டீ போட்டு தரேன். சேம்ப முட்டை தொக்குக்கு நான் வந்து சேம்ப முட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரி நடுகொண்ட இந்த முட்டில் இருக்கும். இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டு இந்த இதை மட்டும் தான் சமைக்கணும். கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணிடுக்கா. நீ வித்தியாசமா இருக்காது பார்த்தா. மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஈட்டி மாதிரி இருக்குல்ல. கடிச்சு சாப்பிடுவாங்க. நீ அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஆஹா, என்ன சொல்லு, என்ன ஆகும்? அதெல்லாம் நாக்கெல்லாம் முணுமுணுன்னு தடிச்சு போயிடும் தம்பி. அது அதை எடுத்துடணும். அவ்வளோ சக்தி. ஆமா,
நேரத்துக்கு அதுக்கு காற்று இயற்கை காற்று பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு வந்துகிட்டு இருக்கு. பக்கத்தில் பாருங்க வயலெல்லாம் பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க. இப்பதான் இயற்கை காத்து வாங்குறோம். எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சமைக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. எங்களுக்கு நேரம் கிடைக்கல. மழையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் சூரிய ஒளியை பார்க்குறது மாதிரி கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அதனால இயற்கை காற்று வாங்கிக்கிட்டு ஜாலியாக சமைச்சிட்டு இருக்கிறோம். மாமி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறீங்களா? எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் அடுப்பு பற்ற வச்சிடுறேன். சீக்கிரம் பற்ற வைங்க. நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சேம்பை மட்டும் தொக்கு செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிடலாம். காற்றுலையும் நான் எப்படி அடுப்பு பற்ற வச்சிருக்கேன் பாரு ரசியா. பற்ற வைங்க அதுக்கு தானே உங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கை பக்கம் இருக்குல்ல. எங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்க எல்லாம் எங்கள் ஆத்தா எங்கள் அம்மாச்செல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த மாதிரிக்கா அடுப்பு பற்ற வைக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி கால் நெட்டி போட்டுக்கிட்டு தான் அடுப்பு எரிச்சு விடுவாங்க. அதுல எங்க அம்மா எல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சுருவாங்க. அப்படிலாம் பொய் சொல்லாதீங்க. நீங்க நல்லா சௌகரியமா உட்காந்துக்கிறதுக்கு நீங்க. நான் உட்காந்துக்கிறதுக்காக சொல்லலாமலா? இதுதான் அப்ப உள்ளது நடந்தது. ஒரு ஆளு பக்கத்துலயே உட்காந்துருந்தா சீக்கிரமா வேலை முடிச்சிட்டோம்ல. ஏன்னா அடுப்பு வந்து இந்த அடுப்பு வந்து நம்ம கிட்டே நின்று எரிச்சு விட்டுட்டு இருக்கணும். வரவு வந்து எல்லாம் தூள் வரவா. அது நல்லா பாருங்க. மண் சட்டியில பாருங்க எண்ணெய் எப்படி ஊறுது பாருங்க. சட்டி சூடாயிட்டு எண்ணெய் ஊற்ற ஆனந்தி ஊற்றிட்டுருவாக்கா. 15 நாள் மழையிலையும் அடுப்பை எப்படி பற்ற வச்சிருக்கிறோம் பாரு. சூப்பர் மாமி. இப்படிதான் இருக்கணும். சேம்பை முட்டை தொக்குக்கு வந்து எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சிட்டு வந்துடுறேன். நீ என்ன டீ? இஞ்சி டீயா? என்ன டீ? இஞ்சி டீ தான். இஞ்சி டீ, பால் டீ, பாலில் இஞ்சி டீ. அடுப்பு வச்சு விட்டுக்கிட்டே நான் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் பழைய மாடல். தக்காளி எல்லாம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே பட்டையை கலப்புது. சாப்பிட்டு பார்க்கட்டும் அமலை. வேறு லெவல். எல்லாம் வதங்கிட்டு இப்போ சேம்பை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். பப்படம் பப்படம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நம்மளாம் பார்க்கறதுக்கு. மூடி வச்சிடலாம். வேகணும். கொஞ்சம் தண்ணி வந்து வேகிறதுக்கு ஊற்றிக்கலாம். பூ நல்லா வெந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்குறோம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எரிச்சு விடுங்க மாமி அடுப்பை. இப்போ திறந்து பார்த்துறல. சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்க்கறதுக்கே பட்டையை கலப்புது. சூப்பரான தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ உப்பு காரம் இருக்கான்னு சாமிகிட்ட கொடுத்து பார்க்க சொல்லலாம். அப்பா உப்பு காரம் பார்த்துட்டு டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். ஓம் சக்தி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. உப்பு காரம் நல்லா இருக்குக்கா. இது இந்த காய் மாதிரி எதுவும் வாசம் இல்லை. வேற ஏதோ ஒரு தொக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. வலுவலுப்புலாம் தெரியலையா? இதை கடைஞ்சி விட்டா தான் அதிகம் வளர்ப்பு இருக்கும். வெண்டைக்காய் மாதிரி இருக்கு. வெண்டைக்காய் வலுவலுப்பு இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்கு. ஆனால் கசப்பெல்லாம் தெரியல. நல்லா புளிப்பு அரிப்பு இருக்கா? அரிப்பு அந்த புளிப்பெல்லாம் சேர்த்துச்சுல புளிப்பு காரம். வெண்டைக்காய் வலுவலுப்பா புளிப்பு நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அப்படிதான் இருக்கு. சூப்பரான சேம்பை முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். சேம்பை முட்டை தொக்கை வந்து சேம்பை இலையிலே சாப்பிட போகிறோம். சேம்பை இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக உடைச்சிட்டு வந்துடலாம். தொக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். கொண்டாமலா பார்க்குறதுக்கே நாக்கில் வச்சு ஊறுதுங்க. ஊறுகாய் வாசமும் வர்ற மாதிரி இருக்கு. எந்த கூட்டு பொரியல் எதுவுமே தேவையில்லை. இந்த தொக்கு மட்டும் இருந்துட்டாலே போதும் மாட்டா இருக்கு.
நம்மளாம் இப்பதான் விரதம் முடிச்சு சாப்பிட்டுச்சாமா சாப்பாடு வேண்டாக்கா அப்படின்னு நடிச்சு இப்பதான் நாங்க வந்துட்டு அக்கா வர்றப்பதான் நாங்க விரதம் பிடிச்சி சாப்பிட்டோம். அதனால நான் தொக்கு மட்டும் டேஸ்ட் பண்ண போறேன். நீ ஆ சேம்பு முட்டை சேம்பு இலையில வச்சு சாப்பிட்றீங்களா? ஆமாம் ஆமாம். சேம்பு முட்டை வந்து சேம்பு இலையிலே முள்ளால எடுக்கிற மாதிரி நாங்கள் வந்து சேம்பு முட்டை சேம்பு இலையிலே வச்சு சாப்பிட்றோம். சாப்பிடலாமாக்கா? டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் பார்க்குறது? நல்லா ஊறுகாய் மாதிரி தான் இருக்கு. அமலா சாமி தான் பார்த்துருக்குறாங்க. சூப்பரா இருக்கு, அருமையாக இருக்குது. சாப்பிட பட்டையை கலப்புதுங்க. நாங்கள் வந்து வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்து இப்படி ஆனா இந்த குழம்பெல்லாம் கெட்டு போகாது. நம்மளா ஒரு வாரம் வச்சிருந்தா நம்ம சாப்பிடலாம், கெட்டு போகாது. இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு எப்படின்னு. நாங்கள் சொன்னால் புரியாது. நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சில பேர் நினைப்பீங்க அரிப்பு இருக்கும், முணுமுணுப்பு தெரியும் அப்படின்னு. எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. அண்ணே ஆ சில பேருக்கு இதோட மருத்துவ குணங்கள் தெரியாது, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களா? இது வந்து வயிற்றுல உள்ள கிருமி கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த சேம்பு முட்டை தானே மாமி அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆமாம். இது எதுக்கு மாமி நல்லது? இது வந்து வயிற்றுல உள்ள கிருமிக்கு, வயிற்று பெரட்டலுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். கணக்கெல்லாம் நல்லது. இது ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்ட கிருமியும் எடுக்கும். வயிற்று பெரட்டல் பிள்ளைகளுக்கு வந்து கணம் இருந்துச்சுனாக்கா இந்த கணையை போக்கக்கூடியது தான் இந்த சேம்பு முட்டு. பெரிய மனுஷன் சின்ன பிள்ளையோ எல்லாருமே சாப்பிடலாம். இது எவ்வளவுக்கு சாப்பிட்டோமோ வந்து அவ்வளவுக்கு நமக்கு உடல் சுத்தம் பண்ணும். சரிம்மா, கணங்கிறிய அந்த காலத்தை பற்றி பேச வேண்டாம். இப்போ பார்க்குறவங்களுக்கு கணனா என்ன அது சொல்லுங்க. கணன்னு சொன்னால் என்னன்னு கேட்பீங்க? இப்போ அதுக்கு முன்னே வந்து பிள்ளைங்க வந்து மூச்சு விட்டாக்கா கொரட்டு இழுக்கும், அப்படியே நெஞ்சிலேருந்து இழுக்கும். அதுக்கெல்லாம் வந்து இதை கொடுத்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பெரிய மனுஷருக்கும் வந்து இந்த வயிற்றில் உள்ள கிருமி கெட்ட கொழுப்பு இந்த வயிற்று பெரட்டா எல்லாத்துக்குமே நல்லது. இது கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் வந்து இதை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. வாரம் ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது. வாரம் ஒரு முறை சாப்பிடாம இருந்தாலும் மாதம் ஒரு முறை இதை சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு அப்புறம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, வெறும் சேம்பு நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன் ஆனந்தி. அப்ப இனிமே நம்ம வீட்டுல அடிக்கடி செய்வோம். ஆமா வந்து என்ன மருத்துவம் இப்ப பாரு, நாங்க என்ன மருத்துவ குணம் செஞ்சிருக்கிறோம். நாங்கெல்லாம் பழையதை புளிஞ்சு வச்சு வெங்காயத்தை உரிச்சு வச்சு இதுலதான் தும்போம் இலையில. இது அக்கா வந்து குடல் எல்லாம் சுத்தம் பண்ணணும், நாங்க வயிற்ற குடல் எல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் நான் நல்லா டேரெல்லாம் விரும்பி சாப்பிடுறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி வயிற்ற சுத்தம் பண்ணட்டும். இதான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட அமலா போதும். நல்லா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரமா செரிமானம் ஆயிடும்ல. நல்லா பசி எடுக்கும் நம்மளுக்கு. நல்லா நம்ம வந்து குழம்பு வைக்க எந்த பொருள் இல்லைன்னு கவலையே போட வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு 10 சேம்பு மட்டும் இருந்தாலே போறோம். டவுன்ல உள்ள நீங்க எல்லாம் நினைப்பீங்க இதெல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க, இதெல்லாம் தெரியாது உங்களுக்கெல்லாம். சில பேருக்கு கூட இந்த சேம்பு முட்டுங்கிறது கூட தெரியாம தான் இருக்கும். எங்களுக்கு கிராமத்துல உள்ள எங்களுக்கு தான் இதோட அனுபவம் தெரியும். நீங்கள் வந்து இது தேவைன்னா எங்கள் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுன்னா உங்கள் சொந்தக்காரவங்க கிராமத்தில் இருந்தால் கொண்டு வர சொல்லி நாங்கள் செஞ்சது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிராமத்தில் வந்து சேம்பு மட்டும் குழம்பு வச்சுருப்பாங்க, ஆனால் இது மாதிரி தொக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. இது மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்க, எல்லாருமே சாப்பிடலாம். பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை அனைவரும் சாப்பிடலாம். சோறு போடாது. ஆனால் அந்த மருத்துவ குணம் உள்ள ரெசிபி அந்த காய் இலையெல்லாம் வச்சு செய்கிறப்ப லேசாக கசப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து உடம்புக்கு வந்து அது நல்லதாகவே இருந்தாலும் பிடிக்காது நமக்கு. ஆனால் இது வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்குது. இது இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு என்னங்கம்மா ஊறுகாய் மாதிரி தானே இருக்கு. ஊறுகாய் மாதிரி நல்லா இருக்கு, பொரியல் மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு, சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு. நம்மளா தொக்கு கொஞ்சம் போட்டுட்டு போதும்க்கா. இன்னைக்கு நாங்கள் எப்படி சேம்பமுட்டில் வந்து தொக்கு செஞ்சு சாப்பிட்டோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது எங்கே கிடைச்சாலும் நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. போட்டுரு கண்டிப்பாக பாருங்க, நான் நிறைய சாப்பிட்றேன். வயிற்று பூச்சி கெட்ட கிருமியை அழிக்கக்கூடிய தொக்கு வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்த் சொன்னது மாதிரி செய்யுங்க. மறக்காம வந்து இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பாத்தீங்கன்னா தான் வந்து நாங்க சொல்றது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து அப்படின்னு தெரியும். கிராமத்துல கண்டிப்பா இது கிடைக்கும். உடனே நீங்க நாளைக்கே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.